அப்போ இவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பிரெயின் இருக்கு நம்ம கிட்ட, ஆனால் படிக்கிறதுக்கு மட்டும் ஏன் கஷ்டப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கான பிரெயின் தானே இருக்கு, ஆனால் படிக்கிறதுக்கு ஏன் கஷ்டப்படுது? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு 3 முக்கியமான காரணம் இருக்கு. ஏன் படிக்கிறதுக்கு அது கஷ்டப்படுது அப்படின்றதுக்கு 3 முக்கியமான காரணம் இருக்கு. முதல் காரணம் என்னன்னா, அதாவது நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியே இது ரொம்ப பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்குள்ள ஒரு ஐட்டம் இருக்கு. ஏன்னா நம்ம புக்கை திறந்து பார்ப்போம், பார்த்த உடனே அதுல 4 வார்த்தை நமக்கு புரியாது. ஐயோ இது பயங்கர கஷ்டம் போல இருக்குன்னு வச்சிருவோம். மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துருக்கீங்களா? அல்ஜீப்ரா தெரியுமா? பார்த்துருக்கியா? அல்ஜீப்ரா போட்டிருக்கியா? சம்மு இல்லை கால்குலஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? கால்குலஸ் படிச்சிங்களா? கால்குலஸ் +2 பசங்களா? கால்குலஸ் எத்தனை பேர் கால்குலஸ் நல்லா வரும்? பார்த்தாலே கடுப்பு எத்தனை பேருக்கு வரும்? ரைட். ஏன்னா இது பார்க்கும்போதே இது கஷ்டம்ன்றது நம்ம மைண்டுக்குள்ள முன்னாடியே இருக்கும். அதனால நம்ம படிக்க போகும்போதே நம்ம ரிலக்டண்டா போறோம். ரிலக்டன்ட்னா பிடிக்காம தான் போறோம். வீட்டில் நொக்குனா தான் நம்ம போவோம். என்ன பண்ணுவோம்? 5 மணிக்கு வந்து புக்கை எடுத்து வைப்போம், நாளைக்கு இதை படிச்சு முடிச்சிடணும் அப்படின்ட்டு. அப்படி எடுத்து வச்ச உடனே திடீர்னு மனசு எங்கேயோ ஒரு இடத்துல போவோம். சரி, இந்த ஒரே ஒரு 2 ரீலை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அப்படி வச்சுட்டு அப்படி போவோம். அப்படி 2 ரீலை பார்த்த உடனே ஞாபகம் வரும், ஓ சரி புக் வந்துருச்சு படிக்கணும்னு சொல்லி மறுபடியும் போய் உட்காருவோம். உட்கார்ந்த உடனே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும். சரி அம்மா ஏதாவது வச்சிருப்பாங்க போல இருக்கு, சாப்பிட்டு வேணா வந்து படிப்போமே அப்படின்னு போய் அம்மாட்ட கேட்போம், சாப்பாடு எதுனா இருக்காமான்னு. சரி அவங்களும் போடுவாங்க, சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு லைட்டாக அப்படி வெளியே போயிட்டு ஒரு ரவுண்டு, சாப்பிட்டோன்னே ஜீரணம் ஆகணும்ல, அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு அப்படி ரவுண்டு போயிட்டு வருவோம். அப்புறம் ரவுண்டு போயிட்டு வந்த உடனே உட்கார்ந்த உடனே சரி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ உட்கார்ந்த உடனே லைட்டாக ஒரு உறக்கம் வரா மாதிரி இருக்கும். சரி தூக்கம் வருது, தூங்கிடக்கூடாது சொல்லிட்டு முகத்தை போய் கழுவுவோம். நான்லாம் 4 தடவை கழுவேன் முகத்தை, 5ஆவது தடவை மறுபடியும் வந்து தூங்குவேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து தூங்குவேன். அப்படி முகத்தை கழுவிட்டு வந்தாலும் கடைசியில் ஒரு 2 ஹவரில் தூங்கிடுவோம். அப்புறம் நம்ம என்ன யோசிப்போம்னா, சரி இன்னைக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, லேட் ஆகும்போது நம்ம படிக்கக்கூடாது. என்னது லேட் ஆயிடுச்சுன்னா படிக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக படிப்போம். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிப்போம் அப்படின்ட்டு போய் படுத்துருவோம். என் கதையும் உன் கதையும் ஒன்றா? கரெக்டா? அப்போ என்ன பண்ணுவோம்? நாளைக்கு காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கவே மாட்டோம். அப்புறம் அம்மா வந்து தொடப்பக்கட்டி எடுத்து அடித்தாதான் எழுந்து ஓடுவோம். அப்புறம் அதுக்குள்ளே ஸ்கூல் வந்துடும், ஓடிடுவோம், ஸ்கூலுக்கு போயிடுவோம். அன்றைக்கி முடிஞ்சது கதை. இப்போது இதில் என்ன நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த படிக்கும் போதே நமக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு தோன்றது ஒன்று. ஓகே, நம்ம படிக்கிற மெத்தடே அவுடேட்டடு. இந்த மாதிரி உட்கார்ந்து ரொம்ப அப்படியே ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாமல் உட்கார்றதே ஒரு அவுடேட்டட் மெத்தட். இப்போ இந்த அவுடேட்டட் மெத்தடை நீ ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன்னா உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நீ சைக்கிளில் திருப்பி உட்காந்து எவ்வளோ நாள் ஓட்டினாலும் உனக்கு அது கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா சைக்கிள் வந்து முன்னாடி உட்காந்து ஓட்டுறதுக்கு தான் டிசைன் பண்ணப்பட்டது, பின்னாடி தலைகீழாக உட்காந்து ஓட்டுறதுக்கு இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணுற, டெய்லி அதை தலைகீழாக உட்காந்து ஓட்ட ட்ரை பண்ணுற. அப்போ உனக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? இப்போ அந்த டெக்னிக்கே அவுடேட்டடு.